அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாய் வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து 33 வருஷம் வாழ்ந்த பிற்பாடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எழுதியிருக்கிறார் பாருங்கள். எல்லாரையும் உயிர்ப்பிக்கும்படி தான் இந்த பூமியில் மனுஷனாக வந்தார். எல்லாருக்காக தான் பாடுபட்டார், எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார், எல்லாருக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இங்கே பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் அதை தெளிவாக சொல்லுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். ஆகவே அவர் தான் நம்மை உயிர்ப்பித்திருக்கிற கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர், கழுவுகிறவர், சுத்திகரிக்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், அந்த பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யாரெல்லாம் இன்றைக்கு நாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அவரிடத்துல நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிவிக்கிறோமோ, அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை உயிர்ப்பிக்கிறார், உயிரோடு கூட நம்மை எழுப்புகிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உயிருள்ள வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தால், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இரக்கத்தினாலே சமீபமாய் மாறி சொல்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கமானது நம்மை தூரமாக இருந்த நம்மை அவருடைய அருகிலே கொண்டு வருகிறது. அவரிடத்திலிருந்து நாம் விலகி போயிருந்தவர்களை அவர்கிட்டே கொண்டு வருகிறது. அதோடு மாத்திரமில்லை, கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் மாறியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இயேசுவை நாம் தேடி வருவோம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷம் அறிவித்தார் எழுதப்பட்ட வசனத்தின்படியாய் நாம் அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நல்லதொரு ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆண்டவரையை நாம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை சுத்திகரித்து, ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் எபேசியர் 13ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படியாக நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.